ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். காலைல 7:30க்கு தான் ஏஞ்சிது. அப்பா அம்மா காலைல கொல்லிக்கு போய் கத்திரிக்காவே பெச்சுன்னு வந்துட்டாங்க. நான் 7:30 வரைக்கும் தூங்கினே இருக்கிறேன். இந்த சோம்பேறித்தனம் எப்போ தான் என்னை விட்டு போதோ தெரில. சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும். காலைல குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் கம்பெனிக்கு. ரொம்ப நாளாக தலையில் எண்ணெயே காட்டவே இல்லை. அதனால் காட்டுக்கார மாரி நல்லா ஏதோ ஒரு மாதிரியே கரடி மாரி இருந்தேன். அதனால் இன்னைக்கு காலைல குளிச்சுட்டு தலையில் எண்ணெய் தடவி தலைவாரி கண்ணாடி முன்னாடி பார்த்தா எனக்கே என்ன பிடிச்சிருந்தது. காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாதம் தான். அப்பாவுக்கு எப்பயுமே காலைல களி வச்சுருவாங்க. களி இல்லைனா எதனா ஒரு குழம்பு மாரி இருக்கும். அவங்க சுகர் இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க. நான் ஆக்சுவலாக காலைல டிஃபன் தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு மோர் சாப்பிடணுமான்னு ஆசையாக இருந்தது. அதனால் சாதம், மோர், தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு. வீட்டு சாப்பாடுனா வீட்டு சாப்பாடு தான்ப்பா, வேறு லெவலில் இருந்தது. காலைல கம்பெனிக்கும் போயிட்டேன். என்ட்ரி டைமிங்கை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக லேபுக்கு போயாச்சு. நிறைய அனலிஸ்ட்லாம் இருந்தது. சில அனலிஸ்ட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நாளாக வண்டியில் போகும்போது நான் பாட்டு கேட்டுன்னே போவேன். அது ஹெட்செட் வேறு அறுத்துக்குச்சு. அதனால் புது ஹெட்செட் வாங்கினேன். 300 சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி இப்படி வேறு பேசி 250 வாங்கிக்கினேன். என்னடா வண்டியை நிறுத்திட்டு ரோட்டை காட்டினிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அப்பா வந்து வரும்போது பெட்ரோல் வாங்கினோடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எண்ணெய் கலந்த பெட்ரோல், அதாவது இந்த மருந்துலாம் அடிப்பாங்கல்ல, அதனால ஒரு வாட்டர் கேன் ரோட்டோரமாக இருந்தது. அதை எடுத்துக்கினேன். வீட்டில் வந்து டேங்க் ஓட்டை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எம்சில் வாங்கினோம் சொன்னாங்க. பெட்ரோல் பங்க் வந்தேன்னா பெட்ரோல் பங்க்கில் வந்து 50 ரூபாய்க்கு எவ்வளோ லிட்டர் வரும்னு கேட்டேன். ஒரு 1/2 லிட்டர் வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிடிச்சிக்கிட்டேன். அதை வாங்கி வந்து வீட்டில் வாசல்லே உட்காந்துருக்காங்க. பெட்ரோலை கொடுத்துட்டு வீட்டுள்ளார போனால் அம்மா வந்து ஏதோ சூடாக சுட்டு இருந்தாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போய் பார்த்தா சுட சுட அது காலிஃப்ளவர் பகோடா. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் வந்து சாப்பிட்டு. இப்போ தான் நல்லா ஜாலியாக இருக்குது. முட்டை போண்டா போட்டிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு நைட்டு சாப்பாடு ஏதோ முடிச்சிங்கன்னா இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.